பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவிசாய்க்கிறதும் என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். ஆண்டவரே, நீர் என் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சு நடப்பர். ஆண்டவருக்காக ஆவலுடன் காத்திருக்கிறேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். ஆண்டவரிடமே உள்ளது. விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. இஸ்ராயேலே, ஆண்டவரையே நம்புகிறது. ஆண்டவரிடமே உள்ளது. எல்லா தீமைகளினின்றும் இஸ்ராயேலரை மீட்பவர் அவரே. அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே, இக்கல்லறைகளில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள அனைவரும் முடிவில்லா வாழ்வடையுமாறு மன்றாடுவோமாக. நாம் அனைவரும் சொல்ல வேண்டிய பதில்: முடிவில்லா வாழ்வை அளித்தருளும் ஆண்டவரே. முடிவில்லா வாழ்வை அளித்தருளும் ஆண்டவரே. இறைவா, இறந்த எங்கள் பெற்றோர், சகோதரர் சகோதரிகள், உற்றார் உறவினர், நண்பர்கள், உபகாரியுடைய ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் தங்கள் குற்றங்களுக்கான தண்டனையிலிருந்து விடுதலை அடைந்து விரைவில் உமது ஆறுதலை பெறுவார்களாக. இறைவா, இறந்து போன எங்கள் உற்றார் உறவினர், நண்பர்களுடைய ஆன்மாக்களுக்கும் இரக்கம் காண்பித்து அவர்களது அரவணைப்பில் வந்து சேர்த்தள்ள வேண்டும் என்று கொண்டாடுகிறோம். இறைவா, இக்கல்லறைகளில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள விசுவாசிகளின் மீது, குறிப்பாக யாரும் நினையாத ஆன்மாக்கள் மீது கருணை கண் காட்டுகிறோம். இதனால் அவர்களது அன்பு முகத்தை காணும் பேறு பெறுவார்களாக. இறைவா, மரணமடைந்த குருக்கள், கன்னியர், விசுவாசிகள் அனைவரும் உமது இரக்க பெருக்கத்தை முன்னிட்டு உமது ஆறுதலையும் அமைதியும் பெற வேண்டும் என்று கொண்டாடுகின்றோம். அமைதியிலே இந்த நேரத்திலே நம்முடைய குடும்பங்களில் மறித்த அனைத்து ஆன்மாக்களையும் நினைவு கொண்டு கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவனுடைய இரக்கத்தினாலும் நம்முடைய ஜெபத்தின் உதவியாலும்